ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேவிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சேமிப்பின் ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சேவிங்ஸுன்னொன்று ஒரு ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக தான் இருக்குது. ஒரு 3 வருஷமாக தான் நான் இந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எந்த மாதிரி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2022, 23 வந்து என்னுடைய சேவிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில்லறையாக உண்டியலில் போட்டு வச்சுட்டே வருவேன். ஸோ சில்லறைனா உங்களுக்கு தெரியும், சில்லறை சேவிங்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுவீங்க. நானுமே அதே மாதிரி தான். எனக்கு கிடைக்கிற காயின்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு உண்டியலில் சேவ் பண்ணிகிட்டே வருவேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து அதை எடுத்து எண்ணி பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மளிகை கடையில் மாற்றி அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சேவ் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அது வந்து ஒரு 5000, 6000 அந்த மாதிரி சேர்ந்ததும் என்ன பண்ணுவேன்னா, வீட்டு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு 1 கிராமில் காயின் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 2 வருஷமாக நான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ரேர் தான். நாங்கள் சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அவங்கள பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் இருக்கிற செலவுக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ கடன் இல்லாத லைஃப் போகுது. எங்கே சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வைக்க முடியுது, என்ன பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசனை இருந்தது. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன். பட் அவங்க வந்து ஒரு நேரம் செய்யலான்னுவாங்க, ஒரு நேரம் பார்க்கலான்னுவாங்க, ஒரு நேரம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி, என்னால் என்ன சேவ் பண்ண முடியுது, என் ஹஸ்பண்ட் என்னை நம்பி காசு கொடுக்குறதுல என்னால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுது, அதில் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் நான் பிளான் பண்ணி தான் என்னோடய சேவிங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சில்லறையாக தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. அதை வந்து கொஞ்சம் மாதம் சேவ் பண்ணி அமௌண்ட்டாக மாற்றி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை காயினாக வாங்கி வச்சு அந்த மாதிரி தான் வந்து ஒரு 2 வருஷம் சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2024 தான் வந்து டிஜிகோல்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நிறையா வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். டிஜிகோல்டுமே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க பெருசாக அதில் ஒன்றும் கேர் எடுத்துக்கல. ஸோ நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ சேவ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊரில் ஷோரூமே இல்லை, நீ எந்த தைரியத்தில் இந்த மாதிரி போட்ட, பார்த்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக தான் பேசினாங்க. எனதுமே இல்லை, கண்டிப்பாக ஏமாற மாட்டோம், இது நம்ம ரொம்ப நம்பிக்கையான ஒரு கடை தான் அப்படின்ற மாதிரி நான் அவங்களுக்கு வந்து நிறையா வீடியோஸ் எல்லாமே காமிச்சு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இருந்துமே கூட அவங்க பெருசாக அதில் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து அவங்க காட்டலை. என்னால் எப்படி சேவ் பண்ண முடியுமோ அப்படி தான் நான் அதை சேவ் பண்ணேன். ஸோ டிஜிகோல்டு வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து 2 வருஷமாக வீட்டில் சேவ் பண்ணப்போ கூட என்னால் 1 கிராம் 2 கிராமுக்கு மேலே வந்து என்னால் தனிப்பட்ட விதத்தில் சேவ் பண்ண முடியல. ஆனால் டிஜிகோல்டில் வந்து என் ஹஸ்பண்ட் என்ன தான் எனக்கு ஒத்துழைப்பு தரல, சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் என்னால் 4 கிராம் வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வந்து நான் அதை ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் 4 கிராம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த 4 கிராம் சேவ் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா நான் சம்பாதிக்கல, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் அந்த 4 கிராமை என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது. டிஜிகோல்டில் தான் 2024 ஃபுல்லாக என் சேவிங்ஸ் போச்சு. ஸோ 2025 தொடங்கியாச்சு. நான் முன்னாடியே வந்து என் சேவிங்ஸை முடிச்சுட்டேன் 4 கிராம் சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணனால தங்கமயிலில் வந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணல. ஸோ அந்த 4 கிராமோட ஆவரேஜ் ரேட்டுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதோடு நான் அப்படியே நிறுத்திட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கிடுச்சு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோடய தங்கமயில் டிஜிகோல்டு வந்து முடிய போகுது. ஸோ போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ அது சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு போகும். பட் இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், தங்கமயில் முடிஞ்சு போத்தீஸு தொடங்கி ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன், சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து தங்கமயிலில் பெருசாக அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணலை சேவ் பண்ணுறதுக்கு. ஆனால் போத்தீஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வாரம் வாரம் 500 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க சப்போர்ட்டோடு தான் வந்து போத்தீஸில் நான் இப்போ சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், அந்த வருஷம் முடியும் போது தான் தெரியும் போத்தீஸில் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர்த்து தனிப்பட்ட விதத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் யோசித்தப்போ தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டில், எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் என்னால் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் கோல்டு சீட்டு போட்டது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சுமே கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்துமே கூட பெருசாக அந்த வருஷம் வருஷம் கோல்டு சீட்டு போடுறது அப்படின்ற மாதிரியும் நாங்கள் பண்ணது கிடையாது. நான் முதல்ல போட்ட சீட்டு வந்து அந்த 1000 ரூபாய் சீட்டு தான். ஸோ நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிங்கு காட்டியிருப்பேன். இதோ இப்போ கூட காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள், வெயிட் போட்டு. இந்த ரிங்கெல்லாம் வந்து நான் வெறும் 1000 ரூபாய் தான் கட்டினேன். ஸோ ஒரு வருஷத்தில் 10,000 தான் கட்டணும். 10,000த்துக்கு வந்து அப்போ இந்த 2 கிராம் ரிங்கு வந்து எனக்கு வந்தது. இப்போனா 2021 சீட்டு போட்டு 2022 நான் வாங்குகிறேன் அப்போது. அதுக்கப்புறம் தான் 3500 ரூபாய் சீட்டு போட்டு அந்த தாலி செயின் வாங்கினதெல்லாம். ஸோ அதுக்கு அடுத்து தான், அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் சீட்டு ஸ்கீமையே மாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வேறு கதை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் பெருசாக சீட்டு அதிகமாக போட்டது கிடையாது. அந்த 3500 ரூபாய் சீட்டுக்கு அப்புறம் நாங்கள் போட்ட சீட்டுன்னு பார்த்தா இப்போ ஸ்ரீகுமாரில் போட்டிருக்க சீட்டு தான். ஸோ அதனால் நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் இந்த வாட்டி ஒரு கோல்டு சீட்டாக போடலாமே அப்படின்னு யோசித்தேன். 1000 ரூபாய் சீட்டு வந்து இப்போ நிறைய கடையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறினனால வெயிட் பேஸில் வந்து சேவ் ஆகிற மாதிரியான ஸ்கீமே 1000 ரூபாய் சீட்டுக்கு கிடையாது. அமௌண்ட் பேஸில் வேணால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீம் வந்து வெயிட் பேஸில் தான். இன்னொன்று என்ன பெனிஃபிட்டாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் டைமாக இருக்கா மாதிரி. ஸோ எல்லா கடையிலையும் 1 வருஷம் தான் இருக்கும் ஸ்கீமு. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீம் வந்து 15 மந்த்து. ஸோ இப்போ அமௌண்ட்டு கம்மி, ஆனால் நமக்கு கொஞ்சம் லாங் டைமாக வரனால கண்டிப்பாக வந்து ஒரு 1.25 கிராம் கிட்ட சேவ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் எதில் இந்த 1000 ரூபாவை மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில், அது எந்த கடை அப்படின்ற விஷயங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதனால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீமை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோ நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், சம்பாதிக்க முடியல, நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்லாம் நம்ம யோசித்து சோர்ந்து போயிடாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு யோசனை வந்து எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒன்று நம்மளால் பண்ண முடியும். நானுமே ஆரம்பத்தில் ஒரு சில்லறையாக தான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். என்னால் அதுதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் டிஜிகோல்டில் சேவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி எல்லாராலேயுமே முடியும். 50 100 இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக மாறிடும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸு பண்ண எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நமக்கு எது செட் ஆகுது, நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளை உணர ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எதுவுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு கம்முன்னு இருக்கிறத விட என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு வழி வந்து நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனநிலை, சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறிடும். ஸோ எல்லாருமே சேவ் பண்ணுங்கள், சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாராலேயும் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம வேலைக்கு போகல, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னோடய சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை பார்த்துட்டு போகாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.